ஹலோ guys, சூர்யா இஸ் பேக் ஆன் ட்ராக். மனுஷன் கொலா ஃபார்ம்ல இருக்காரு. விட்டா 2010 டைம்லைன்கே போயிடுவாரு போல. சூர்யாவோட இந்த குவிக் ரிலீஸ் படங்களை வச்சு பார்க்கும்போது கங்குவா ஃபெயிலியருக்கு அப்புறம் ஏதோ பயங்கரமா பிளான் போட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்ப அவரோட லைனப்ஸை வச்சு பார்த்தா கம்பேக் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தோணுது. அஃப்கோர்ஸ் கருப்பு பண்ண பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். 2026 இண்டஸ்ட்ரி ஹையஸ்ட் கிராசர். அது மட்டும் இல்லாம சூர்யாவோட கெரியர்லயும் அந்த படம் தான் ஹையஸ்ட் கிராசர். சோ அதே மாதிரி அடுத்தடுத்தும் அவரோட லைனப் பயங்கரமா இருக்கு. முக்கியமா பேன் இந்தியா காம்பினேஷன்ல இருக்கு. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவரோட லைனப்ல கிட்டத்தட்ட 5 படங்கள் வரிசையா இருக்கு. சோ அது என்னன்னு ஒவ்வொன்னா சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். என்ன ஒருத்தர் சூர்யாவோட ஹேட்டரடா நீ அப்படின்னு கேட்டாரு. பட் ஏன் கேட்டாருன்னா கருப்பு ஹிட் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோல சூர்யாவையும் ஏன் ஒரு காரணமா சொல்லல அப்படின்னு கேட்டாரு. ஆனா ஒரு படம் ஹிட் ஆனதுக்கு ஹீரோ தான் காரணம் அப்படின்னு சொன்னா நான் சொல்ல வர 5 ரீசன்ஸ் வேலிடா இருக்காது. ஏதோ காரணம் இல்லாம சும்மா சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால மட்டும் தான் சொல்லல. பட் கருப்பு ஹிட் ஆனதுக்கு சூர்யாவும் ஒரு மெயின் ஃபேக்டர் தான். அண்ட் முக்கியமா இவ்வளவு நல்லது பண்ற ஒரு மனுஷனுக்கு எப்படிங்க ஹேட்டர்ஸ் இருப்பாங்க? அதுலயும் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இது ஜஸ்ட் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சரி அதை விடுங்க. Get back into the topic. அவரோட லைனப்ல ஃபர்ஸ்ட் வர படம் விஸ்வநாதன் அண்ட் சன். சூர்யா விண்டேஜ் லுக்ல நடிச்சிருக்காரு. அண்ட் ஒரு ஃப்ரெஷ் காம்பினேஷன் வேற. எனக்கு என்னமோ வாரணமாயிரம் ஃபீல்ல ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தோணுது. வெங்கி அட்லூரி சஞ்சய் ராமசாமி மாதிரி ஏதோ குக் பண்றாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தெலுங்கு டைரக்டர் கூட ஒர்க் பண்றாரு. சோ அதை தான் நான் பேன் இந்தியா காம்பினேஷன் முன்னாடி சொன்னேன். கருப்போட பிளாக் பஸ்டர் சக்சஸ்னால இந்த படத்துக்கு ப்ரீ பிசினஸ் பெரிய நம்பர்ஸ்ல போயிருக்குன்னு சொல்றாங்க. பட் எக்ஸாக்டா நம்பர்ஸ் தெரியல, அதனால தான் மென்ஷன் பண்ணல. அண்ட் அவர் அந்த குழந்தையை கையில வச்சிட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஹைப் தான். ஏன் எதுக்கு யார் அந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னா தேடிட்டு இருக்காங்க. தேடட்டும் படம் வர வரைக்கும். அந்த கியூரியாசிட்டியை கேரி பண்ணி டெலிவரி பண்ணாதான் படம் பிளாக் பஸ்டர் ஆகும். பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத. சரி ஓகே இதை விடுங்க. அடுத்து சூர்யா 47 படமே எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் பேர் வைக்கல. மேபி சூர்யாவோட பர்த்டேக்குள்ள அனௌன்ஸ் பண்ணலாம். சோ இந்த படத்துல நஸ்ரியா நஸ்லின் மற்றும் பல பேர் இருக்காங்க. இதுவும் ஒரு ஃப்ரெஷ் காம்பினேஷன் தான். இந்த படத்துல சூர்யா மலையாளம் டைரக்டரோட கொலாபரேட் பண்ணிருக்காரு. லைக் ரோமாஞ்சம் ஆவேசம் எடுத்த ஜித்து மாதவன் தான் இந்த படத்தோட டைரக்டர். அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி மேபி ஒரு போலீஸ்காரர் இன்வெஸ்டிகேஷனுக்காக கேரளால இருந்து நார்த் இந்தியா போறாராம். சோ அங்க அவர் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லைக் நீங்க ஏற்கனவே கண்ணு ஸ்குவாட் பார்த்திருப்பீங்க. அதுவே இப்ப தமிழ்ல வந்தா எப்படி இருக்கும்னு பார்க்க போறீங்க. பட் தமிழ் சினிமாக்கும் நார்த் இந்தியாவுக்கும் ராசியே கிடையாது. ஏன்னா வேதாளத்தையும் தீரன் படத்தையும் தவிர ஹீரோ நார்த் இந்தியாவுக்கு போன எல்லா படமும் ஃபிளாப் தான். அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா ஒண்ணு, சூர்யாவை போலீஸா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சிங்கம் ஃபீல்ல ஒரு படம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. சரி ஓகே இதையும் விடுங்க. அடுத்து சூர்யா 48 இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிஜே ஞானவேலோட மறுபடியும் ரீயூனிட் ஆயிருக்காரு. அண்ட் இந்த படத்துல கயடு லோகர் ஹீரோயினா பண்றாங்க. சூர்யாவோட அடுத்த 3 படங்கள்லயுமே 3 புது ஹீரோயின்ஸ், 3 வேற வேற இண்டஸ்ட்ரி டைரக்டர்ஸ் அண்ட் 3மே வேற வேற ஜானர் படங்கள். சூர்யாஸ் லைனப் இஸ் அட் பீக் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் டிஜே ஞானவேல் வேட்டையனை எடுத்து வைக்காம இருந்தா சரி. ஆனா ஞானவேல் ஏதோ ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுக்க போறதா சொல்றாங்க. லைக் இந்த 5 ரூபா டாக்டரோட பயோபிக்கா இருக்கலாம். அதெல்லாம் அவர் கரெக்டா பண்ணிடுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதே மாதிரி தான் ஜெய்பீமும் ஒரு ட்ரூ ஸ்டோரி அதை அவர் பக்காவா பண்ணதுனால இதையும் அவர் பக்காவா பண்ணிடுவாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு. சோ இப்போ அனௌன்ஸ் பண்ண படங்களை தாண்டி அடுத்த 2 படங்களுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணாது. பட் இந்த காம்பினேஷன் கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா பயங்கரமா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சூர்யா 49 நெல்சன் ஜெயிலர் முடிஞ்சோன இந்த படத்தை தான் டைரக்ட் பண்ண போறதா ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இது மட்டும் நடந்தா தமிழ் சினிமாவே சும்மா ஃபயரா இருக்கும். சப்போஸ் நெல்சன் ஜெயிலர் 2ல 1000 கோடி கொடுத்துட்டு அடுத்து இந்த படம் பண்ண வந்தா இந்த படத்துக்கும் 1000 கோடி எக்ஸ்பெக்டேஷன் வரும். கிட்டத்தட்ட கோலிவுட் பீக்குக்கு போயிடும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நடந்தா பயங்கரமா இருக்கும். ஏன்னா நெல்சன் போய் சூர்யாட்ட ஏதோ கதை சொல்லியிருக்காரு. அவரும் ஓகே பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த படம் நடந்தா தமிழ் சினிமாவே சும்மா கலகலன் இருக்கும். பட் இதுவும் இன்னும் கன்ஃபார்ம் இல்ல. ஜெயிலர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் இந்த படம் பண்ண போறாரா இல்ல ஜெயிலர் 3 பண்ண போறாரா அப்படின்னு. பட் எனக்கும் சூர்யா நெல்சன் காம்போல ஒரு படம் வரணும் தான் ஆசை. உங்கள எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இப்போ இதை தாண்டி கடைசியா சூர்யா 50 இதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு ரோலக்ஸ் படம் பண்ண போறதா பேசிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட முடிச்சிட்டு நேரா சூர்யாட்ட தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோலக்ஸோட ஸ்டாண்ட் அலோன் வந்தாதான் அடுத்தடுத்து கைதி 2ம் விக்ரம் 2ம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரோலக்ஸ் கேரக்டருக்கு ஸ்டாண்ட் அலோன் பண்ணிட்டு தான் இந்த யூனிவர்ஸே முடிப்பேன் அப்படின்னு லோகேஷ் சொல்லியிருக்காரு. சோ அதனால லோகேஷ் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் முடிச்சோன்னா இதுதான் டேக் ஆஃப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம்
பார்க்கலாம். ரோலெக்ஸ் வந்தாருன்னா தமிழ் சினிமாவோட எல்லா ரெக்கார்ட்ஸும் அதோட க்ளோஸ். மேபி இது நடக்கிறதுக்கு ஒரு 50-50 தான் சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம் இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத. அண்ட் அடுத்து ரெண்டாவது பாசிபிலிட்டி அதுதான் பீக் சினிமா, அதாவது ராஜமௌலி எக்ஸ் சூர்யா காம்பினேஷன். ஸோ இந்த காம்போ பத்தி தான் இன்டர்நெட் ஃபுல்லா இப்ப டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதாவது சூர்யா 50 ராஜமௌலி தான் டைரக்ட் பண்ண போறாரு, சூர்யாவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நடந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப அவைட்டட் காம்போ இது. அப்கோர்ஸ் மாவீரன்லயே கொலாபரேட் பண்ண வேண்டியது, அயன்காக சூர்யா வேணான்னு சொல்லிட்டாரு. பட் அப்ப நடக்காது, இப்ப நடக்கும் போல. நான் அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துராதா அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். சப்போஸ் வாரணாசி முடியிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா பயங்கரா இருக்கும். ஒரு பக்கம் சூர்யா 49 முடிச்சுட்டு சூர்யா வரத்துக்கும், இன்னொரு பக்கம் வாரணாசி முடிச்சுட்டு ராஜமௌலி வரத்துக்கும் கரெக்டா இருக்கும். இந்த ரெண்டு பேரோட காம்போ ஒன்னு சேர்ந்துச்சுன்னா இந்தியன் சினிமாவே சும்மா அதிரும். சோ இந்த காம்போக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சூர்யா இத்தனை படங்களை லைனப்ல வச்சுக்கிட்டு தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்கமிங் இயர்ஸ்ல தமிழ் சினிமால சூர்யாவோட பியூர் டாமினேஷனை பார்க்கலாம். ஏன்னா சூர்யா தமிழ்னு மட்டும் டிபெண்டா இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு ஆல்ரவுண்டரா போவாருன்னு நினைக்கிறேன். இப்பவே கிட்டத்தட்ட 3 லாங்குவேஜ்ல படம் பண்ணிட்டு இருக்காரு சைமல்டேனியஸா. லைக் இப்ப தமிழ்ல கருப்பு பண்ணாரு, தெலுங்குல விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பண்ணிருக்காரு, அப்புறம் மலையாளத்துல சூர்யா 47, திருப்பி தமிழுக்கு வந்து சூர்யா 48 and 49, அப்புறம் அப்படியே தெலுங்குக்கு போய் சூர்யா 50 வித் ராஜமௌலி. லைன் அப்பே சும்மா ஃபயரா இருக்கு. இந்த படங்கள்னால சூர்யாவோட கெரியர் அண்ட் தமிழ் சினிமாவோட ஸ்டாண்டர்ட்ஸ் ரெண்டுமே பீக்கு போயிடும். அண்ட் முக்கியமா தமிழ் சினிமால இருக்க எம்டி ஸ்பேஸை சூர்யா கண்டிப்பா ஃபில் பண்ண போறாரு. பார்க்கலாம் இந்த படங்கள்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல என்ன ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு. ஸோ ஃபைனலா சூர்யாவோட அப்கமிங் படங்கள் பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்லிட்டேன். இதையும் தாண்டி நீங்க எதுவும் சொல்லணும்னு நினைச்சாலோ இல்ல சொல்றதுக்கு எதுவும் வச்சிருந்தீங்கனாலோ போற போக்குல கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. குட் பை.